பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதங்கள் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்பு. இந்த பாடலை ஸ்ரீவில்லிபுத்தூர்லே சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆண்டாளுடைய திருவடிகளை மீண்டும் வணங்கி கைதட்டின ஒரு 20 பேருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் தட்டலாம். அப்பதானே ஐயா அந்த கைதட்டுறப்ப அந்த பக்கம் கொஞ்சம் கேமராவை திருப்பி காட்டுங்கய்யா, அப்பதான் அவங்க சந்தோஷமா இப்போ கைதட்டுங்கம்மா, இப்போ கைதட்டுங்க எல்லாரும். மக்கள்லாம் சந்தோஷமா பார்த்தாங்க அப்படின்னு தோணும் உங்களுக்கு. நின்று கொண்டிருக்கிற பெருமக்கள்லாம் தாராளமாக வந்து இடம் இருக்கு, உட்காரலாம். ஆனால் ஏன் நீங்கள் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா பேசுனா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம். நான் பேசுறது நல்லா இருக்கோ இல்லையாங்க, பேச போகிற பொருள் நல்ல பொருள். தயவுசெய்து எல்லாரும் இருந்து கேட்கணும். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். இந்த ஊரில் திருவடியை எடுத்து வைக்க எவ்வளவு சிறப்பு இருக்கணும். ஐயா அவர்கள் அறிமுக உரையிலே சொல்லுகிற போது கவிப்பேரரசு வைரமுத்து அந்திமழை பொழிகிறதுன்னாரு. ஐயா அன்பு மழை பொழிகிறதுன்னாரு. எங்களெல்லாம் வளர்த்த பாலகிருஷ்ணன் அவர்கள். நீங்க பாருங்க, நான் பேச போறது கிருஷ்ணன் தூது, அறிமுகம் பாலகிருஷ்ணன். கிருஷ்ணனே கிருஷ்ணனை அறிமுகம் பண்ற மாதிரி ஒரு அற்புதம் இருந்தது. பல்லாண்டு காலமாக பேச்சுத்துறையிலே தனக்கென ஒரு தனியிடத்தை இன்றைக்கும் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களை வணங்கி, முத்துவிழா கண்டிருக்கிற அவர்கள், 80வது ஆண்டு நிறைவு பெற்றிருக்கிற அவர்கள், இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, அவரை போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் வாழ வேண்டும் என்றால் ஆண்டாளுடைய கருணை, ரெங்கமன்னாருடைய கருணை மட்டுமல்லாது தொழிலதிபர் மாரியப்பனார் போன்ற பெருமகளுடைய நல்ல அருட்பார்வை இருந்தால்தான் எங்களுக்கெல்லாம் பெருமை. கம்பன் ராமாயணத்தை எழுதுவதற்கு குலோத்துங்க சோழன் உதவி செய்யவில்லை. நியாயப்படி மன்னர் தான் கொடுத்துருக்கணும். ஆனால் அப்போ ஒரு மாரியப்ப தேவர் இருந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தா, அவர் வீடு எப்பவுமே கதவு பூட்ட மாட்டாங்களாம். அடையா நெடுங்கதவும் அஞ்சேல் என்ற சொல்லும் உடையான் சடையப்பனூர், சடையப்ப வள்ளல். அதுபோல ஐயா மாரியப்பனார் அவர்கள் தொழிலதிபர், அவருடைய துணைவியார் கந்தம்மாள் அவர்கள், அவருடைய அந்த இலக்கிய இணையர் அப்படிம்பாங்க, அதுபோல அவர்கள் திருவும் தெள்ளிய அறிவுமுடையவர்களாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அவர்கள் வருகை தந்த உடனேயே வரவேற்ற மேட்டுத்தெருவை சேர்ந்த அத்தனை பெருமக்கள், மரவர் சங்கத்தை சார்ந்த பெருமக்கள், அரசு ஊழியர்கள், பொன்னாடி அணிவித்து சிறப்பித்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, இந்த நிகழ்வு இதில் இந்த மேடை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. எப்படி திருவையாறில் பாடுறதற்கு அமெரிக்காவிலிருந்து ஓடி வர்றாங்களோ அதுபோல் இந்த மேடை. அதுவும் இந்த நிகழ்வு நடத்தக்கூடிய 3 பெண்மணிகள், ரேவதி, பார்வதி, ராதிகா, முப்பெருந்தேவியருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நேரத்தை சரியாக பார்த்து அதை கணிச்சு கொடுக்கறதுனா சாதாரணம் இல்லை. ஏன்னா யாரையும் இறங்கன்னு சொல்ல முடியாது, முடிச்சிருங்கன்னு சொல்ல முடியாது, கீழே இருந்து அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நேரத்தில் சொன்ன நேரத்துக்கு எங்களை மேடை ஏற்றிய உங்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டை சொல்லி, கோயிலுடைய நிர்வாக அதிகாரி அவர்கள், தக்கார் அவர்கள் மற்றும் கோயில் பொறுப்பாளர்கள், பட்டர் பெருமக்கள், பெரியாழ்வார் பிறந்த ஊர் இல்லையா, பட்டர் பெருமக்கள், பட்டர் பிரான் சொன்ன அப்படின்னே சொல்லுவோம். அத்தகைய பெருமை மிகுந்த இந்த கோயில் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, ராமானுஜருடைய திருவடிகளை மீண்டும் வணங்கி, என்னுடைய ஜி ஞான சம்பந்தங்கிற யூடியூப் சேனல்ல ராமானுஜரை பற்றி நீங்கள் பார்த்துருக்கலாம், முழுமையாக பேசியிருக்கேன். ஒரு வாரம் உட்கார்ந்து கேட்கலாம், அவ்வளோ பேசியிருக்கேன். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, இதுதான் என்னுடைய நாமம்.
ஒய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அத்தகைய பெருமகனார் அவர் இங்க வந்த உடனே ஆண்டாள் கருவறையிலிருந்து ஓடி வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிட்டதாக ஐயா இப்ப சொன்னாங்க. அதனாலதான் கோயில் அண்ணான்னு யாருக்கு பேருன்னு கேட்டீங்கன்னா ராமானுஜருக்கு பேரு. இத்தனைக்கு இந்த அம்மா 8ஆம் நூற்றாண்டு, யாரு? ஆண்டாள். ராமானுஜர் 10ஆம் நூற்றாண்டு, 200 வருஷம் அவங்க மூத்தவங்க. யாருக்கு? நம்முடைய ராமானுஜருக்கு. நியாயப்படி அவங்கள அக்கான்னு சொல்லணும், ஆனா அவங்க இவர் அண்ணா அப்படிங்கிறாங்க. அதனாலதான் இந்த அம்மா நேர்த்திக்கடன் வச்சிருந்தத நம்முடைய திருமாலிருஞ்சோலையில அந்த 1000 தடாக்களில் அங்கே சக்கரை பொங்கல் அக்கார அடிசிலை ஏற்பாடு செய்து அந்த நேர்த்திக்கடன் முடித்து வைத்தார். அதனாலதான் அவருக்கு கோயில் அண்ணான்னு பேரு. அத்தகைய பெருமை மிகுந்த ராமானுஜர் எழுந்தருளிய இந்த தளத்திலே பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நானும் முடிச்சிருவேன், நீங்களும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எனக்கு பிறகு நிகழ்ச்சி இருக்கு. எப்பவுமே பேச போறப்ப நான் என்ன கேட்பேன்னா, எவ்வளவு நேரம் பேசுறோம்னு கேட்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன ஊருக்கு நான் போயிருந்தப்ப அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்? அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டார். நீ எப்படி கேட்குறீங்க? இது உங்க ஊரியா? எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசுங்கய்யா, நாங்க போயிடுவோம்யா அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் தான் வேலையை தவணை ஊரா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா 3 மணி நேரங்க. ஆனா இங்க காதல கேட்கிற ஒரு செய்தி நம்முடைய மனதுக்குள்ளேயோ அறிவுக்குள்ளேயோ போனா வாழ்நாளெல்லாம் நமக்கு பயணம் தரும். அதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்துள் செல்வம், என்ன நான் மாத்திரம் சொல்றேன், ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல சொல்றீங்க. நான் ஏதோ இந்தி பாட்டு பாடுறேன், நாக்கு சுகந்திருக்கப்படாது. செல்வத்துள் செல்வம். ஒரு கூட்டத்தில் செல்வத்துள் செல்வம் அப்படின்னு ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. பரவாயில்ல, அதுவும் பார்த்துருக்கு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அதனால அந்த செவிச்செல்வத்தில் நல்ல செய்திகளை நீங்க கேட்கணும். இன்னைக்கு பேச போற தலைப்பை பற்றி சொல்றதா இருந்தா, கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேண்டுமடி தங்கமே தங்கம்னு பாரதி பாடுவார். கண்ணன் பாடல் பாரதிக்கு பெருமை சேர்த்ததுல தூது அனுப்புறாரு. யார் அனுப்புற? ஒரு தலைவி தன்னை காதலன் வந்து பார்க்கலையேன்னு கவலைப்பட்டு பார்த்துட்டு வான்னு ஒரு தோழி அனுப்புறாரு. அந்த கண்ணன் என்ன செய்யறார்? போய் பார்த்து வா. கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேண்டுமணி தங்கமே தங்கம்னு அனுப்புறாரு. இது தெய்வத்தின் தெய்வம்னு ஒரு தமிழ் படத்துல பாட்டா போட்டிருப்பாங்க. ஜானகி பாட கேவி மகாதேவன் இசையமைச்சிருப்பார். இங்க கண்ணனே தூது போற செய்தியை பார்க்க போறோம். இப்ப நான் போக வேண்டிய இடத்துக்கு எனக்கு பதிலா யாரையாவது அனுப்புனா என் சார்பா வந்திருக்காரு நம்ம சொல்லுவோம். அரசன் அனுப்பக்கூடிய அந்த ஆளுக்கு பேர் மெசஞ்சர், தூதுவன் அர்த்தம். தமிழ்நாட்டில் முதல் தூதுவர் யாரு தெரியுங்களா? புராண காலத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஞ்சநேயர் தான் முதல் தூதுவர். அகத்தூது புறத்தூது ரெண்டுக்குமே கடல் தாண்டிய கதாநாயகன் அவர் தான் முதல்ல. பிறகு மனிதர்கள் தூது போவார்கள், விலங்குகள் தூது போகும், பறவைகள் தூது போகும். மயில் விடு தூது, அழகர் கிள்ளை விடு தூது. தமிழ் புராண வழக்கில் இதெல்லாம் பார்த்தோம். இலக்கிய வழக்கில் பார்த்தீங்கன்னா, அதியமானிடத்திலிருந்து தொண்டைமானிடத்தில் தூது போனது யார் என்று கேட்டால் ஔவையார். அப்ப தூது போற வேலையை கூட பெண்கள் பார்த்திருக்கீங்க. தாதி தூது தீது தத்தை தூது ஓதாது. வானம்பாடின்னு ஒரு படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். இது காலமேகப்புலவருடைய பாட்டு. தோழியை தூது அனுப்பக்கூடாதான், அடிமைகளை தூது அனுப்பக்கூடாதான்.
தாதி தூது தீது, தத்தை தூது ஓதாது. தத்தைனா கிளி. தமிழோடு தூது எழுதின ஒருத்தர் சொன்னாரு, சிவருமான்கிட்ட தூது அனுப்புறப்ப யார் யார் தூது அனுப்பக்கூடாதான், முதல்ல மான தூது அனுப்பக்கூடாதான். ஏன்னா அவர் புலித்தோல் போட்டுக்காராம். இந்த தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு தண்ணி வச்சிருக்கேன். அவர் புலித்தோல் போட்டுக்காராம், மானு போகாதான். அதே மாதிரி வண்டுட்ட தூது அனுப்ப விடாதான். ஏன்னா வண்டு உண்மையை சொல்லுமான்னு சொல்ல முடியாத. காமம் செப்பாது கண்டது மொழியுமோ தப்பா சொல்லிடுமா. அதனால யாருக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சால் யாருன்னு பார்த்தா தமிழ் தானா, பிடிச்சது தமிழ் தானா. அதனால தமிழை தூது அனுப்பினாராம். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி, மனிதர்கள் தூது பார்த்தோம், விலங்கு தூது பார்த்தோம், பறவை தூது பார்த்தோம். கடவுளே தூது போவாரா? சிறையிருந்தால் ஏற்றம் கூறுவது ராமாயணம், தூது நடந்தவன் பெருமையை கூறுவது பாரதம். முடிஞ்சு போச்சுங்க. ராமாயணத்தை சொல்றதா இருந்தா சுருக்கமா சொல்லணும். ஒருத்தர் ஒரு ஊருக்கு ராமாயணம் பேச வந்தாரு. எவ்வளவு நாள் பேசன்னு கேட்டார். 1 மாசம் பேசவா? தாங்காது. 15 நாள் பேசவா? ஐயோ அப்பா. 1 நாள் பேசவா? அது அதிகம். ஏலே 5 நிமிஷம் பேச வேடான்னாரு. அவர் சந்தோஷமா போச்சு, எல்லாரும் பேசுங்கன்னாங்க. எவனொருவன் தாய் தந்தையருடைய சொற்படி கேட்டு நடக்கிறானோ அவனுக்கு உலக உயிரினங்கள்லாம் துணை நிற்கும். எவனொருவன் மாற்றான் மனைவி மீது காமம் கொள்ளுகிறானோ அவனை உடன் பிறந்தவன் காட்டி கொடுப்பான். ராமாயணம் முடிஞ்சு போச்சுங்க. இவ்வளவுதான். 5 நிமிஷத்துல ராமாயணம் சொல்லணும். அப்பா சொன்னாருங்கிறதுக்காக காட்டுக்கு போனாரே ராமன், அந்த சொன்னபடி கேட்டதுக்காக உலக உயிரினமெல்லாம் உதவி இருந்துச்சு. அதாவது சடாயுன்னு சொல்லக்கூடிய பறவை, சாம்பவன் சொல்லக்கூடிய கரடி, அனுமன், அணில் கூட உதவுச்சு. அப்பா சொன்னபடி கேட்டா. ஆனா மாற்றான்மனை மீது காமம் கொண்ட ராவணனை கூட பிறந்தவனே காட்டி கொடுத்தான் விபீஷணன். கூட பிறந்தவளாலேயே துன்பம் வந்தது சூர்பனகை. இதான் ராமாயணம். யாராவது ராமாயணத்தை பத்தி ரொம்ப நேரம் பேசுவான் இல்லை, 5 நிமிஷத்துல புரிஞ்சுக்கலாம். நம்ம கண்ணனுடைய தூதை பத்தி பேசுறதா இருந்தா இதை நான் எங்க பேசுறேன்னு தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஐயா நீ உலகம் சுற்றும் தமிழர் சொன்னார், வாலிபர்னு சொன்னார். அமெரிக்காவில் பேசுனாங்க. அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டது நகைச்சுவை பேச இல்லை, கிருஷ்ணன் தூது பேசுங்கிறாங்க. அமெரிக்காவில் நம்ம ஊரில் கூப்பிட்டு 2 ஜோக் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஜோக்கும் சொல்லலாம், கிருஷ்ணன் தூதும் பேசணும். ஜோக் சொல்றது பெரிய விஷயம் இல்லை, கிருஷ்ணன் தூது பேசணும். சரி, எங்க இருந்து தொடங்கலாம்? முதல்ல மகாபாரத கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாண்டவர்கள் 5 பேர், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். கௌரவர்கள் 100 பேர். 100 பேருடைய பேரும் சொல்றதுக்கு நேரம் இருக்காது, சொல்லவும் முடியாது. நமக்கு தெரிஞ்ச வகையில் துரியோதனன், துச்சாதனன் 2 பேர். அதுல ஒரு நல்ல வேறுனா அவன் பேரு விகர்ணன். ஒரு பெண் பிள்ளை இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? அந்த 100 பேருக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவ பேர் துச்சலைன்னு பேரு. இப்ப இந்த 100 பேரும் பாண்டவர்கள் 5 அத்தினாபுரத்தில் இருந்தபோது அவர்களுக்குள்ள அந்த பங்காளி சண்டை வந்தது. ஒன்றும் இல்லை, பீமனுடைய ஆற்றலை பார்த்து துரியோதனன் பொறாமப்பட்டான். உலகத்திலேயே பொறாமதாங்க கொடுமையான ஒண்ணு. பொறாமைன்னா என்ன? உரையாசிரியர் எழுதுறாரு, ஒரு காரணமும் இல்லாமல் பிறர் மாட்டி ஏற்படுவது அப்படிங்கிறது. ஒரு காரணமும் இருக்காதான். பாலத்தில் உட்காந்துருப்பானா நம்ம ஆளு, அந்த பக்கம் பைக்கில் ஒருத்தர் மனைவியோடு சிரிச்சுக்கிட்டே போவாராம். அந்த முக்குல விழுவான் பாரு அப்படி மாங்கலாம். அவருக்கு இவருக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன்? அவன்கிட்ட பைக் இருக்கு, இவன்கிட்ட இல்லை. அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இவனுக்கு ஆகலை. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு வேற போறாங்க. இவனால பொறுக்க முடியல. ஒரு காரணமும் இல்லாமல் பிறர் மாட்டி ஏற்படுவது.
அப்ப பாண்டவர்களை வீழ்த்தணும்னு நினைச்சாங்க. யாரு? துரியோதனாதிகள். அதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க. கடைசியில் தர்மன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன பலவீனத்தை உணர்ந்தாங்க. என்னது? சூதாட்டத்தில் கொஞ்சம் விருப்பம் உள்ளவன். இப்போ ஆன்லைன் ரம்மியில் பணத்தை விட்டுட்டு பல பேர் தங்களுடைய உயிரை போக்கிக்கிற கொடுமையை பார்க்குறாங்க. அதனால தான் திருவள்ளுவர் சொல்லுவார், வேண்டற்க வெந்திடனும் சூதினை அப்படிம்பார். டேய், ஜெயிக்கிறோம்னாலும் நீ சூதாடாதப்பா, வேண்டாம். ஜெயிப்புக்கிற மாதிரி தான் இருக்கும், வேண்டாங்கிறாங்க. கௌரவர்கள் சூதாட்டம் நடத்தி சகுனியின் மூலமா பாண்டவர்களை காட்டுக்கு அனுப்பி 12 வருஷம் காடு, 1 வருஷம் ஒளிஞ்சிருக்கணும், அஞ்ஞானவாசம். அதெல்லாம் முடிஞ்சது. இப்ப 13 வருஷம் கழிச்சு வந்தா பழையபடி பாதி ராஜ்யம் கொடுக்கணும். கொடுக்க மாட்டேங்கிறான் துரியோதனை. எப்படி கொடுப்பேன் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் பாஞ்சாலி கேட்டாலாம், யார்கிட்ட? கண்ணபெருமான்கிட்ட. ஏன் கிருஷ்ணா, நீ இந்த யுத்தமெல்லாம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கியே, தர்மம் சூதாடுறப்பவே நீ தடுத்திருந்தேன்னா இவ்வளவு பேர் இறந்திருக்க மாட்டாங்க, இவ்வளவு சங்கடங்கள் வந்திருக்காதே. அப்படியா? ரொம்ப ஞானி மாதிரி பேசாத அப்படின்னாராம். என்ன கண்ணான்னு கேட்டிருக்கா. சூதாட்டம் யார் யாருக்கு நடந்ததுன்னு கேட்டாரு கிருஷ்ணன். துரியோதனனுக்கு தருமனுக்கு நடந்தது. சரி, சூது ஆடுனது துரியோதனா வேற யாரு? இல்ல, சூதாட்டத்தை கூப்பிட்டது துரியோதன, ஆடினது அவங்க மாமே சகுனி. அப்ப துரியோதனே அவங்க மாமாவை கூப்பிட்டுருக்கான். ஆமா, அப்ப நீங்க என்னைய கூப்பிட்டுருக்கணும்ல. நீங்க என்னைய கூப்பிட்டுருந்தா நான் சகுனியோட ஆடி இருந்தேன்னு வச்சுக்கிடுவோம், நீங்க தோத்துருப்பீங்களா? அன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு பிடிக்கிறியே, தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கலாமா? அன்னைக்கு ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டியா? தர்மம் என்ன நினைச்சான்? தான் செய்யறது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சான். அவனாலதான் இந்த பிரச்சனை. சரி, இப்ப அந்த 13 ஆண்டு முடிஞ்சு வந்த உடனே சொத்துல பாதியை தரணும் கேட்கிறாங்க. இதுக்கு தூது அனுப்பி கேட்கிறாங்க. இதுல 3 தூது இருக்கு. முதல்ல பாண்டவர்கள் பக்கத்துல இருந்து ஒருத்தனை தூது அனுப்புறாங்க. உலூகன் தூதுன்னு பேரு. உலூகன் ஒருத்தனை தூது அனுப்புறாங்க. அவன் போய் கேட்டான், அந்த பாக்கி இதை கொடுத்துருங்க அப்படின்னு. அதான் தர முடியாது, போயிட்டு வா, ஒரே வார்த்தை. யாரு? துரியோதனை. உலகன் வந்தாரு, போ சொன்னீங்க, போனேன், கேட்டேன், இல்லைன்ட்டாரு, வந்துட்டேன். எப்படி தூதுவேன் பாருங்க. ஒரு அப்பா பையனை கூப்பிட்டாரு, டேய் இந்த சார் வந்திருக்காரு, அந்த கடையில் போய் வெத்தலை வாங்கிட்டு வா. அவன் இன்ன இடத்துல கேட்டான். அந்த கடையில் வெத்தலை இல்லைன்னா பக்கத்து கடையில் வாங்கிட்டு வா. அந்த கடையில் இல்லைன்னா கடைசி கடையில் வாங்கிட்டு வா. அந்த கடை பூட்டியிருந்தா வந்துரு, அதுக்கு போகாட்டி என்ன அப்படின்னா எவனாவது வெத்தலை வாக்கு போடுவானா? நின்ன இடத்துல இத்தனை கேள்வி கேட்பாங்களா? போனா கேட்டான், இல்லைன்னா வந்தேன், போயிட்டான். இப்ப அவங்க அங்கிருந்து ஒருத்தன் தூது அனுப்பினாங்க. யாரு? துரியோதனாதிர்கள். அவன் பேரு சஞ்சயன். இந்த சஞ்சயன் யாரு தெரியுங்களா? அவன் தாங்க முதல்ல வர்ணனையாளர். இப்ப கிரிக்கெட் வர்ணனையை நேருக்கு நேரம் நீங்க கேக்குறீங்கல்ல, 18 நாள் போற திருதராஷ்டிரனுக்கு நேருக்கு நேர வர்ணிச்சவன் அவன் தான். அவனை தூது அனுப்புறாங்க. அவனுக்கு எல்லாம் வர்ணிக்க தெரியும், ஆனா பேச தெரியாது. அவன் பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் சொன்னா நல்லா இருக்காது. வாரியார் சாமி சொல்றாரு, சஞ்சயன் தூது எப்படி இருக்குமா? பெண்களுக்கு சொல்றேன், வெண்டைக்காயை நறுக்கி விளக்கெண்ணெயில குழம்பு வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமா. இப்ப நான் சொல்றது புரியுதா? வெண்டைக்காயே குளக்குளன்னு இருக்கும், அதை விளக்கெண்ணெயில் தாளிச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி வளவள குளக்குளன்னு பேசுவானா. அதோடு மட்டுமில்ல, அவன் வந்து என்ன பண்ணா, பாண்டவர்கள்ட்ட, ஏன்பா
12 வருஷம் காட்டில் நல்லா இருந்தீங்கல்ல, எப்போ பார்த்தாலும் அருவியில் குளிக்கலாம், தேன் சாப்பிடலாம், கனி சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம், துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, நீங்கள் வாட்டுக்கு அங்கே இருக்கலாம்ல, ஏன் திருப்பி நாட்டுக்கு வர்றீங்க? அதுக்கு பீமன் கேட்டா, சரி நாங்கள் 12 வருஷம் இருந்தோம்ல, அந்த 100 பேரையும் போக சொல்லு, தேன் சாப்பிடலாம், ஐந்தருவியில் குளிக்கலாம், குற்றாலத்தில் நீராடலாம், அனுப்பு. 2 தூது ஃபெயிலியர், 2 தூது தோத்து போச்சு. இப்போ 3வது ஒரு ஆளை அனுப்பணும். யார் அனுப்புறது? இப்போ தாங்க தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி எல்லாரும் உட்கார்றாங்க. கிருஷ்ண பரமாத்மா உட்கார்றாரு. எந்திரிச்சு போற சொல்லிட்டாது போங்கம்மா, ஏம்மா போயிட்டு வர்றேன் ஐயா, பேசிக்கிட்டு இருங்க, நாங்களாம் வெளியூர், நாங்கள் அப்படியே கிளம்புறோம். சரி போயிட்டு வாங்கம்மா, வேலை இருக்கும். இருக்கட்டும் பரவாயில்ல. ஏம்மா கல்யாண வீட்லேயே நான் பேசியிருக்கேம்மா, யாரும் கேட்க மாட்டாங்க, பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஒரு கல்யாண வீட்டில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு, மேடையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹேண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. பெரியோர்களே தாய்மார்களே 2 வாரத்தை தான் சொன்னேன். 300 பேர் மேடைக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அதில் ஒரு கிழவி என்கிட்ட வந்து என்னை இப்படி கூப்பிட்டு, அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மணமகன் சும்மா தான் கிடக்குது, பரவாயில்ல ஆளுகள் வர்றாங்களே, மைக்கு வெளியே வரைக்கும் வச்சிருக்கா, ஒரு புறம் கேட்குதா, சரி ஒரு புறம் கேட்குது, கேட்கட்டும். இது நேரடி ஒளிபரப்பா? ஐயா இல்லையே, நேரடி ஒளிபரப்பா? அவர் தூங்கிட்டார் போல் இருக்க, அவர் எழுப்புங்க. இது நேரடி ஒளிபரப்பா? யூடியூப்லையா, லோக்கல் சேனலில் போகுதா? இது எது கேட்குறேன்னா, நான் இடையில காப்பி குடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அதில் தெரியும். ஒரு கல்யாண வீட்டில் அப்படித்தான் லைவ் போயிருந்துருக்கு, நான் பாட்டு காப்பி குடிச்சிட்டு இருந்திருக்கேன். ஒருத்தர் எனக்கு மெசேஜ் போடுறாரு, இது வரைக்கும் 4 காப்பி குடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டாரு. சரி பரவாயில்ல, லைவ் போயிட்டு இருந்துச்சுன்னா மக்கள் கேட்கட்டும். இப்போ 5 பேர் உட்காந்துருக்காங்க, 6 பேர் பாஞ்சாலியை சேர்த்து. கண்ணன்ட்ட கேட்டாங்க, ஏன் மற்றவங்களை தூது அனுப்பணும், நீங்களே தூது போடணும்னு கேட்டாங்க. யார? கண்ணபர் பத்மாவை. அவரு நான் போகலாம், சரி நான் போகிறேன், உங்கள் 5 பேர் கருத்து 6 பேர் கருத்தையும் கேட்டுக்கிட்டு போகிறேன். தருமனை பார்த்து கேட்குறாரு முதல்ல, இன்னும் இப்போ இருந்து நீங்கள் என் கூடவே வந்தால் தான் தூதுக்குள்ளே நம்ம போக முடியும். தர்மன்ட்ட கேட்டார், தர்மா நான் போகிறேன், அவன் நாடு தரமாட்டேங்கிறான், போற நிச்சயம் பண்ணிட்டு வருவான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அடுத்த கேள்வியை பாருங்க, உழுவன் மாதிரி திரும்பி வரேன்னு சொல்லல, யுத்தம் வேணுமா வேணாமா? அவன் தள்ளேன்னா யுத்தம் தான், பரவாயில்லையா? உடனே தர்மம் எந்திரிச்சு, இல்லை கண்ணா யுத்தம் வேண்டாம், ஒன்று செய், பாதி தள்ளேன்னா எங்க 5 பேருக்கு 5 ஊர் கொடுக்க சொல்லு. சரி 5 ஊர் கொடுக்கல, 5 வீடு கொடுக்க சொல்லு, அங்க இருந்துக்கிறோம். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கவும் பீமன் எந்திரிச்சான். பாவி, அவ அண்ணனை பார்த்து, பாவி துரியோதனை கொடுமை கூட பரவாயில்லடா, நீ இறக்கப்பட்டு எங்களை தெருவில் நிப்பாட்டுவிடா. இந்த சில பேர் விட்டு கொடுத்தே ஏமாந்து போவாங்கல்ல. அறவுயத்தோன் கொடுமையினும் முரசுயத்தோன் எனது அருளுக்கு அஞ்சினேன். முரசு கொடிய உடையவன் யாரு? தருமன். பாம்பு கொடிய உடையவன் துரியோதனன். அவன் கொடுமை கூட தேவலடா, நீ விட்டு கொடுக்கிறவாரு இந்த கொடுமை தான்டா எங்களால் தாங்க முடியல. இரு உன் கருத்தை கேட்குறப்ப பேசு. அப்ப யுத்தம் வேணாங்கிற நீ. கிருஷ்ணன் கேட்கிறாரு, கண்ணபெருமான் கேட்கிறாரு தர்மன்ட்ட, ஆமா யுத்தம் வேணாம். சரி உட்கார், நீ பேசப்படாது. பீமனை பார்த்தாரு,
என்ன செய்யலாம்? நீ போய் கேட்கிற, கண்ணா தல்லைன்னா யுத்தம், அதை முடிவு பண்ணிட்டு வரவா? முடிவு பண்ணிட்டு வா. சரி உட்காரு. அவங்கள கிழிச்சு, ஏய் பேசாம உட்காரு, அதெல்லாம் அப்புறம் யுத்தத்தில் பண்ணு, வாயிலே கிழிக்காது. அர்ஜுனன் எந்திரிச்சான். வில்லுக்கு விஷயன், உங்கருத்து என்ன? போய் கேளு. யுத்தம்னு வந்தா யுத்தம் தான், மாற்றம் கிடையாது. அப்படியா? சரி உட்கார்ந்துக்கோ. அடுத்து நகுலன், அவன் கடைசி ஆளு. சகாதேவன்ட்ட கேட்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டுக்கலாம் விட்டாரு. அவனும் யுத்தம் வேணும்ட்டார் நகுலனும். இப்ப பாஞ்சாலியை பார்த்து கேட்டார். சகாதேவன்ட்ட கேட்க வர்றாரு, நான் கடைசியா சொல்றேன்ட்டாங்க. பாஞ்சாலியை பார்த்து கேட்டார், என்னம்மா செய்யன்னு. கண்ணா நீ மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா என் மானம் போயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரு 13 வருஷமா நான் தலையை விரிச்சு போட்டு அழைகிறேன். ஆனால் இன்னைக்கு இருந்த பிரச்சனையே இல்லைங்க. இன்னைக்கு எல்லாருமே அப்படித்தான் தர்றாங்க. அது ஃபேஷன் ஆக்கிவிட்டோம். நான் தலை சீவி கொண்டு போட வேணாமா? அட ஒரு ரெட்டச்சடையாவது போட வேணாமா? எனக்கெல்லாம் ஆசை இருக்காதா? யுத்தம் வேணும். ஒரு ஆள் வேணான்னு இருக்காரு. யாரு? தர்மன். 4 பேர் வேணும்ட்டாங்க. இன்னும் ஒரு ஆளு ஓட்டளிக்கவே இல்லை. ஜனாதிபதி எலெக்ஷன் மாதிரி தான் அது. அந்த ஆள் யாரு? சகாதேவன். சகாதேவன் யாருன்னு கேட்டாங்க, முக்காலமும் அறிந்த ஞானி. பாஞ்சாலி அப்படி தொட்ட போது வீமன் மூச்சு விட்டான் முளையின் வெய்ய நாகம் போலங்கிறான் பாரதி. பாம்பு புத்துக்குள்ள இருந்து மூச்சு விடுற மாதிரி மூச்சு விடுறான். காமனொத்த பார்த்தன் அங்கே களை இழந்து விட்டான். அர்ஜுன அப்படியே முகம் வெளுத்து போச்சு. சொல்லிக்கிட்டே வந்த பாரதி சகாதேவன்ட்ட வர்றப்ப, ஊமை போல் இருந்தான் பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தோன். அமைதியா உட்கார்ந்து இருந்தானா. அவன் ஒருத்தனுக்கு தான் இந்த யுத்தத்துல என்ன நடக்கும்னு தெரியுமா, அதனால அவன் பேசாம இருந்தானா. யாரு? சகாதேவன், ஞானி. இப்ப சகாதேவன்ட்ட கிருஷ்ண பரமாத்மா கேட்டார், கண்ணன் என்னப்பா நான் போறேன், யுத்தத்தை பத்தி என்ன முடிவு பண்ணலாம், இங்க சொல்லவா அந்த அறைக்குள்ள சொல்லவான்னு கேட்டான். நீ உண்மையை சொல்றவன், இங்க சொல்லாத, உள்ள போவோம் வா. உள்ள கூட்டு போயிட்டாங்க. இப்ப கேட்கிறாரு சகாதேவன்ட்ட, நல்லா கவனிங்க, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். என்னப்பா யுத்தம் வேணுமா, நான் போய் சமாதானம் பேசிட்டு வரவா? அவன் சிரிச்சான். சகாதேவன், இந்த பாரு, நீ தூது போன போகல என்ன, யுத்தம் வந்தன்ன வரல என்ன, அவங்க நாடு கொடுத்தன்ன கொடுக்கல என்ன அப்படின்னா, அப்புறம் எதுக்கு நீ உள்ள கூப்பிட்ட? இந்த நாடகமெல்லாம் நடிக்காத கண்ணா அப்படின்னா. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டான். என்ன கேட்டாரு கிருஷ்ண பரமாத்மா? ஒன்றும் இல்லை, நீ இந்த பூமியில் வந்திருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பூபாரம் தீர்க்கத்தான் வந்திருக்குத. பூமியினுடைய எடையை குறைக்க வந்திருக்க. எடை எப்ப குறையும்? ஆளுகளுடைய எடை குறைஞ்சாதான் குறையும். நீ பிறவி நோக்கம் என்ன தெரியுமா? பாரத போருக்காகத்தான் நீ பிறந்திருக்க. நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா, கோபாலா கோவிந்தா போரேரே, நீயன்றி மாபாரதம் தீர்க்க மற்றார்கள் வல்லாரோ. நீ பிறந்ததே பூமியில ஜனத்தொகையை குறைக்கத்தான். நீ போற யுத்தம் வரும்னா. கிருஷ்ணன் சிரிச்சாரு. சரிடாப்பா, உன் பேச்சுக்கே நான் வர்றேன். யுத்தம் வராம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாரு. நான் சொல்ற 4 வேலையை பார்ப்பேன்னு கேட்டான். இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கணும், மகாபாரதத்துல எங்கன்னு வருது அப்படின்னு. என்ன செய்யலாம் சொல்லு அப்படின்னாரு. யுத்தம் வராம இருக்கணும்னா, எங்களுக்கெல்லாம் முந்தி பிறந்தான்ல ஒருத்தன், எங்க அம்மாவை, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகங்கற்கும் வழிதேடி விதி இந்த செய்கை செய்தான். இன்று கட்டுண்டோம், பொறுத்திருப்போம்,
காலம் மாறும், தர்மத்தை மென்மேலும் வெல்ல காண்போம், தனுகுண்டு காண்டிபோம் அதன் பேர் என்றான்னு சொல்லி பாரதி பாடுறாரே, அந்த அர்ஜுனனை கொன்னுட்டா யுத்தம் வராது. யார் சொல்றா? சகாதேவன் தம்பி சொல்றான். அது நடக்காது. அப்படியா? சரி, இன்னும் ஒரு வழி இருக்குன்னா என்ன? பாஞ்சாலி இருக்கல்ல, அவளை கூட்டு போய் திருப்பதியில் மொட்டையை போட்டு வந்துட்டோம்னா இந்த யுத்தம் நடக்காது. இது பாரதத்தில் இருக்குங்க, நானும் அதெல்லாம் சொல்லலை. இதை நீ செஞ்சேன்னா கட்டி பாதாள லோகத்தில் போட்டோம்னா யுத்தம் வராது. கண்ணனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. இது வரைக்கும் நான் கேள்விப்படாதெல்லாம் பேசுறியடா. இந்த பாட்டு நான் சொல்றேன் பாருங்க. பாராள கர்ணன் இகழ் பார்த்தனையும் கொன்று அணங்கின் காரார் குழல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மாவாரதம் என்றான். உன்னை பிடிச்சு கட்டி போட்டோம்னா பாரத யுத்தம் வராது. உடனே கண்ணன் கேட்டாரு, என்னை கட்டுறேங்கிற இல்லை, இங்க கட்டுறா பார்ப்போம் சொல்லிட்டு இந்த கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா? அந்த பக்கம் கொஞ்சம் காத்து வராமல் இருக்கு. சும்மா விளையாட்டுக்கு வச்சிருக்கீங்களா? காத்து வருமா? இருங்க 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 இருங்க, கொஞ்சம் இதை வேணா கூட்டுங்க. இந்த இதை அப்படி சொல்லுங்க. அப்படியே மேலே ஏற்றுங்க. ரைட் ரைட் ரைட். அது சவுண்டு வரும், மைக்கில் சவுண்டு வரும். இருக்கட்டும். என்னைய கட்டுறேன்னு சொன்னில்ல, எங்க கட்டுறா பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு கண்ணன் 1, 10, 100, 1000. இப்போ நம்ம ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபோட்டோ காப்பி, அது மாதிரி கண்ணனுடைய உருவம் பெருகிட்டே வந்துச்சு. ஒரே அறைக்குள்ள 1000 கண்ணனுடைய உருவம் தெரியுது. கட்டுறா மகனே, கட்டு பார்ப்போம் அப்படின்னாரு. இப்போ நீ 1000 கைத்துக்கு எங்கே போவ? அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவன் யோகி ஞானி. பத்மாசனம் போட்டாங்க, கை 2 அப்படி வச்சான். மனசுக்குள்ள என்ன பண்ணான் தெரியுமா? கண்ணனுடைய உருவத்தை ஒன்னாக்குனான். அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மலையே அப்படின்னு அப்படியே ஒன்னாக்குன உடனே அந்த உருவத்தை தன்னுடைய அன்பு என்கின்ற கயிறுல கட்டினாங்க. அத்தனை கண்ணனுடைய கையிலையும் கட்டியாச்சு. அவர் பார்த்தாரு, எப்பா அவுத்து விட மாட்டேன். ஆனாலும் பாண்டவர்களை காப்பாற்றினார் கிருஷ்ண பரமாத்மா. அது யாரு வாங்கின வாக்கு தெரியுமா? நம்முடைய வாங்கின சகாதேவன் வாங்கின வாக்கு. கழட்டி விட்டாச்சு. சரி, யுத்தம் வரணும், கவலைப்படாத சொல்லிட்டு 6 பேர்த்தையும் சொல்லிட்டு பெறப்படுறார். தர்மன் திருப்பி ஆரம்பிச்சான். அந்த யுத்தம் வராம, எப்பா மெஜாரிட்டி படி பார்த்தா 5 பேர் யுத்தம் வரணுங்கிறாங்க, நீ ஒரு ஆள் தான் வேணாங்கிற, ஓம் பேச்சு செல்லாது, நான் போறேன், சூழ்நிலையை பார்த்துட்டு வர்றேன். பெறப்படுறார். கிருஷ்ணன் பெறப்பட்டு போற அந்த காட்சி இருக்கு இல்லைங்களா? வில்லிபாரதத்தில் முந்தியெல்லாம் பாரதம் படிப்பாங்க. இப்பவும் கூட ஓணம் நன்னாள் ஆரம்பிச்சிருச்சுன்னா கேரளாவில் ராமாயணம் வாசிக்கிற பழக்கம் உண்டு கோயில்களில். மதுரையில் ராமாயண சாவடி இன்னைக்கு இருக்கு. பாரதம் படிப்பாங்க. விராடபுரம் படித்தா மழை வரும். இப்போ பாரதத்தை படிக்க நேரம் இல்லை, ஆனால் படமாக பார்க்குறோம். இவர் புறப்பட்டு போறார். கண்ணன் மூவுலகும் ஈரடியால் முறை திரும்ப வகை முடித்து தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியோடும் கான் புகுந்து சிலப்பதிகாரம் சொல்லும். அந்த கண்ண பரமாத்மா நாராயணா என்னாத நாவென்னனாவோ, நாம கோவிந்தான்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். அதுபோல அந்த நாராயணன் தூது நடக்கிறாருங்க, மனுஷர்களுக்காக நடக்கிறாரு. அப்படி அவர் போகும்போது அந்த இயற்கை காட்சி என்ன அழகா இருந்ததுங்கிறது பல பாடல்கள்ல சொல்லுவாங்க. நட்சத்திரங்கள் வானத்துல ஜொலிக்குதான். காணலாம் மலர்ந்த முல்லை ககன மீது எழுந்ததென்ன
தூணிலா மதியம் வந்து குணதிசை தோன்றிற்றம்மான்னு பாடுறார். நிலவு முழு நிலவாக ஆகாயத்தில் தோன்றுது. கண்ணன் தூது கிளம்பிட்டார். தூது கிளம்பிட்டாருங்கிற விஷயம் துரியோதனுக்கு தெரியும். அவன் சபையை கூட்டினான். நம்ம இன்னைக்கு பொதுக்குழு செயற்குழுலாம் சொல்றோம்ல, அவனுக்கு எல்லாம் ஒரு குழு தான். ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னான், எவனாவது போய் வரவேத்தீங்கன்னு வச்சுக்க, அவன் வீட்டில் தீ வைப்பேன். ஒரு பய வீட்டில் நடமாட முடியாது. கண்ணன் தூது வர்றாரு, வரவேற்கணும்னு எவனாவது போனீங்க, அதோட சரி, அப்படியே போயிட வேண்டியதான். இன்னைக்கு என்னமோ நம்ம அரசியல் பேசுறோங்க, இது எப்ப இருக்கு பாருங்க. வரவேற்க போகாத, வரவேற்க வராத அப்படிலாம் சொல்றோம்ல, போகக்கூடாதுங்கிறாங்க. எல்லாரும் பயந்து இருக்காங்க. ஆனால் பயப்படாதவர்கள் யார் தெரியுங்களா? பீஷ்மர், துரோணர், விதுரன், கிருபாச்சாரி, இவங்கெல்லாம் துரியோதனுடைய வார்த்தை பற்றி கவலைப்படல. எல்லாரும் போனாங்க. அத்தினாபுரத்துக்குள்ள கண்ணன் வர்றாரு. பீஷ்மர் சொல்றார், என் வீட்டுக்கு வாங்க. கண்ணன் போகல. அடுத்த வீடு. துரோணர், எங்க வீட்டுக்கு வாங்க. போகல. இப்படி ஒவ்வொருத்தரா கூப்பிடுறாங்க, போகல. நியாயப்படி அவர் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கணும். ஏன்னா அரசு தூதுவரா வந்திருக்காரு. விதுரன் விட்டுட்டு போன உடனே விதுரன் சொன்னானா, கண்ணா உன் வீடு அப்படின்னானா. தான் வீட்டை கடவுளை கூப்பிடுறப்ப எங்க வீட்டுக்கு வான்னு சொல்லக்கூடாதான், நம்ம வீட்டுக்கு வா கடவுளேன்னு சொல்லணுமா. ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க வீட்டுக்கு வான்னா நம்ம என்ன சொல்றோம், நம்ம வீடுங்கிறோம். அது கடவுள் வீடா. உள்ளவான்னு சொன்ன உடனே கிருஷ்ண பரமாத்மா உள்ள போனாராங்க. விதுரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். திருதராஷ்டிரனுக்கு தம்பி, பாண்டுவனுடைய தம்பி. தந்தை ஒருவர், தாய் மூவர். அவர்களுக்கு அம்பிகை, அம்பாலிகை, அந்த 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் திருதராஷ்டிரனும் பாண்டுவும். தாதி பெண்ணுக்கு பிறந்தவர் தான் விதுரன். இப்ப உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். விதுரனுடைய அன்புக்கு மட்டும் போனாரா அவரு? விதுரன் கூப்பிட்டு அந்த அன்புக்கு மட்டும் போனாரா? கண்ண பரமாத்மா பயங்கரமான அரசியல்வாதிங்க. ஏன் போய் அவங்க வீட்டில் தங்கினாருங்கிறத நான் பின்னாடி சொல்றேன், கேளுங்க. அவர் போய் ஏன் போய் அங்கே தான் இவர் அவர் வீட்டுக்கு ஏன் போனாரு? அவனை கட்சியை விட்டு நீக்கி அப்படி மிம்மல்ல சில வேற. அது மாதிரி இவர் போனதுக்கான காரணம் இருக்கு. உள்ள போனாரு, வாழைப்பழத்தை உரிச்சாரு. விதுரன் அன்பு மிகுதியில பழத்தெல்லாம் கீழே விட்டு தோலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் குழந்தை என்ன செய்துன்னே தெரியாம அது பண்ற அந்த இது சேட்டையெல்லாம் கடவுள் மகிழ்ந்து ரசிப்பாராம். எங்க வீட்டில் ஒரு பிள்ளையார் சிலை இருக்கு. என் பேரன் நகுலன். இந்த பிள்ளையாருக்கு சில நேரம் ஏதாவது ஊட்டுவேன், சில நேரம் அது மண்டையால கொட்டிட்டு போவேன். அது ரெண்டையும் ஏத்துக்கிறோம். ஃப்ரெண்டு மாதிரி இவர் கொடுக்க கொடுக்க வாங்கி அந்த தோலை தின்னுட்டு விதுரன், ஐயோ கண்ணா நான் மறந்துட்டு பழத்துக்கு பதிலாக தோலை கொடுத்தேன், அதனால ஒன்றும் இல்லை. சில பேர் அன்புல என்ன செய்யறதுன்னே தெரியாதுங்க. பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு கால் நடக்க முடியாது. இப்படி ஊண்டிட்டு வருவார். கார்ல வர்றாரு. அவருடைய மாணவர் வீட்டுக்கு வந்தாராம். மாணவர் வீட்டுக்கு ஐயாவை பார்க்குறப்ப எல்லாம் பல பேர் ஐயாவை பார்த்து, ஐயா வணக்கம், நான் உங்கள்கிட்ட படித்தேன். பண்டிதமணி வந்திருக்காருன்னு அந்த மாணவர் ஓடியாந்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு ஓடியாந்து கார் கதவை திறந்து பெட்டியை தூக்கிட்டு அதை தூக்கிட்டு இதை தூக்கிட்டு அவர் ஊண்டிட்டு வர்ற கம்பையும் தூக்கிட்டு உள்ள ஓடிட்டாரு. பண்டிதமணி கார்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த மாணவர் ஓடியாந்து, ஏயா வரலன்னாரு. எப்படி வருவேன், நீ தான் கட்டையை தூக்கிட்டு போயிட்டுல. அன்பு மிகுதியில் என்ன செய்யறதுன்னு தெரியாம சில பேர் செய்வோம். சரி, இரவு விடிந்தது, உறங்கினாங்க. மறுநாள் துரியோதனுடைய சபைக்கு போனாங்க. இப்போவும் துரியோதனை ஒரு ஆணையிட்டான். எப்படி? ஒரு பயம் எந்திரிக்க கூடாது. பெரியவங்க வந்தா என்ன செய்யணும்? எந்திரிச்சு நிற்போம்ல. கடவுளே வந்தா என்ன செய்யணும்?
சரணாகதியா விழுகணும், யாரும் எந்திரிக்க கூடாது. ஆனா அவர் இந்த இது எவ்வளவு நேரம் இருந்துச்சு, கற்றுக் கொடுத்த பாடமும் கட்டி கொடுத்த சோறும் எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவர் கால் அப்படி உள்ள எடுத்து வச்சாருங்க. அந்த கால் சாதாரண காலா நினைச்சு பாருங்க. அதுதானே அந்த துகள் பட்டதால் தானே அந்த பாறை பெண்ணாக மாறியது. போன யுகத்தில் அந்த திருவடியை நோக்கித்தானே ஓடுறோம் எல்லாரும். எல்லாரும் எந்திரிச்சு கண்ணனை வணங்கினாங்க. துரியோதனை மாத்திரம் எந்திரிக்கல, கர்ணன் எந்திரிக்கல, சகுனி எந்திரிக்கல, திருதராசு எந்திரிக்கல. சதுர்துஷ்டர்கள்னு பேரு, 4 பேர். துரியோதனன், துச்சாதனன், சகுனி, அதே போல கர்ணன், 4 பேர் எந்திரிக்கல. வந்த உடனே கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டான் தெரியுமா? துரியோதனை கண்ணனை பார்த்து, நீ அரசனை பார்ப்பதற்கு தூதுவனாக வந்தாயா, விதுரன் வீட்டில் தங்குவதற்காக வந்தாயா? இல்ல, என்னை கூப்பிட யாரும் வரல, விதுரன் தான் எங்க வீடு உங்க வீடுன்னு சொல்லாம ஓ வீடுன்னு சொன்னதுனால நான் போயிட்டேன். சொன்ன உடனே துரியோதன ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வேசி மகன் அழைத்தான் என்பதற்காக அவன் வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்டான். தான் சித்தப்பாவை பார்த்து, தன்னுடைய சித்தப்பா, அப்பா கூட பிறந்தவர். இந்த வார்த்தை சொன்ன உடனே தாங்க முடியாத விதுரன் எந்திரிச்சு, அட சண்டாள பாவி, நீ என்ன பழிச்சிருந்தா கூட பரவாயில்ல, என் தாயை பழிச்சிட்ட. யுத்தம் என்று ஒன்று வருமானால் அந்த யுத்தத்தில் நான் உனக்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டேன். சொல்லி முடிச்சதோடு மட்டும் இல்லைங்க, தன்னுடைய ஒப்புயர்வற்ற வில்லாகிய சிவதனுசு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படி ஒரு ஒடி ஒடிச்சாருங்க. யாரு? விதுரன். கண்ணனுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி, வந்ததுல ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இப்ப புரிஞ்சதா எங்க ஏன் போய் தங்கினார்னு? இந்த வில் இருந்தா யுத்தத்துல ஜெயிக்கிறது கஷ்டம். சரி, சபையே நடுங்கி போச்சு. விதுரன் உள்ள முடிச்சிட்டாரு, வெளியே போயிட்டாரு. இப்ப துரியோதனை போனா போட்டோம், விடு. என்ன கண்ணா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, 12 வருஷம் முடிஞ்சு 13ஆவது வருஷம் முடிஞ்சு வந்தா பாதி ராஜ்யத்தை தர்றேன்னு நீ சொல்லியிருந்த, அப்படியா? சரி, தல்லைன்னா என்ன பண்ணுவ? பாருங்க, தன்னேன்னு சொன்னது நீ தான், தல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு என்ன சொல்றது? அப்ப ஒன்று செய். தர்மன் பேசின வார்த்தையவே கண்ணன் பேசினாருங்க. துரியோதனா, நீ முழு ராஜ்யத்தில் பாதியை தர வேண்டாம், அந்த 5 பேருக்கு 5 ஊர் கூட தரமாட்டேன், 5 வீடு கூட. ஆஹா, இல்ல, ஈ உட்கார்ற இடம் கூட தரமாட்டேன். ஈ உட்கார்ற இடம், ஊசி முனை அளவு இடம் கூட தரமாட்டேன். சரி, அப்படி என்றால் யுத்தம் நிச்சயம், அதுக்கு ஒத்துக்கிறியா? கட்டாயமா சத்தியம் பண்ணு அப்படின்னாரு கிருஷ்ண பரமாத்மா. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க அவன் துரியோதனை, நீங்க மகாபாரதத்தை எழுத்தண்ணி படிக்கணும் இல்லைங்க, சில இடத்த படிச்சு பாருங்க. இப்படி சத்தியம் பண்ணணும்ல, பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன் தெரியுமா பண்ண மாட்டேன்னா? நான் சத்திரியன், ராஜவம்சத்தை சேர்ந்தவன், நீ யதுகுலத்தை சேர்ந்தவன், உன் கையில நான் சத்தியம் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அங்க இருக்க தூண்ல அடிச்சாங்க ஒரு அடி. யுத்தம் நிச்சயம் அப்படின்னா. ஏன் சத்தியம் பண்ண சொன்னாரு தெரியுமா? சொத்து தர்றேன்னு சொல்லிட்டு மாட்டேன்னு சொன்ன நீயே நாளைக்கு யுத்தத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு மாட்டேன்னு என்ன பண்றது? அதனாலதான் சத்தியம் பண்ண சொன்னது. அவன் தூண்ல அடிச்சாங்க. சரி, யுத்தம் உறுதிதானா? உறுதிதான். சரி, நாள் குறிக்கலாமா? குறிக்கலாம். பெறப்பட்டார் கிருஷ்ணா. அன்னைக்கு போய் இரவு விதுரன் வீட்டில் தங்கியிருக்காரு. நாளை காலையில பெறப்படணும். இப்பதான் அற்புதமான காட்சி. விதுரனை பார்த்து கேட்டார் கிருஷ்ணன், ஏன் துரியோதனன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்? அதுக்கு
விதுரன் சொல்ற நீதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, விதுர நீதின்னு. அதுல ஒரு வார்த்தை அற்புதமான வார்த்தைங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. செல்வம் வந்துற்ற காலை தெய்வமும் சிறிதும் பேணார். சில பேர் பணக்காரன் ஆயிட்டா சாமி கும்பிடுறத விட்டுருவானா. அது மட்டும் இல்ல, சாமிகிட்டே போய் கேட்பானா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்கிட்ட வைர கிரீடமா தங்க தேரா என்ன வேணும் சொல்லு. சாமி சிரிப்பாராம். இன்னைக்கு நைட்டு நீ போயிட்டுன்னா அப்படி பாரான் ஒரு வார்த்தை, கிடுகிடுன்னு ஆடிடுவானா அப்படியே. அதான, அது அவர் கையில தானே இருக்கு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி வெளிப்பது போலும் பிறப்பும் பார் திருவள்ளுவர். ஏன் இப்படி செய்யறான்? அவனுக்கு செல்வம் வந்துருச்சு, ஆணவமும் கூட வந்துருச்சு. இவங்க இரவு முழுவதும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சினிமால மாதிரி அப்படி கட் பண்ணா அந்த பக்கம் பாருங்க, அங்க 4 பேர் தூங்கல. அந்த 4 பேர் யார் தெரியுமா? துரியோதனே, துச்சாதனே, கர்ண, சகுனி. 4 பேரும் சேர்ந்து என்ன, இப்ப உலகத்துல யார் யார் தூங்க மாட்டான்னே ஒரு பாட்டு இருக்குங்க. நிறைய பணம் உள்ளவன் தூங்க மாட்டான், திருடுறவன் தூங்க மாட்டான், காதலிக்கிறவன் தூங்க மாட்டான். இங்க இந்த 4 பேரும் தூங்கல. எதுக்கு முழிச்சிருக்கான் தெரியுமா? வந்திருக்க ஆளை திரும்பி போக விடக்கூடாது. உங்களே இல்லை, நான் இதுல சொல்லியிருக்கேன். வந்திருக்க ஆளை போக விடக்கூடாது. கண்ண பரமாத்மாவை உயிரோட போக விடக்கூடாது. என்ன செய்யலாம்? கர்ணன் சொன்னா, நான் ஒரு அம்பு வச்சிருக்கேன், கண்ட விட்டு கண்டம் ஏவுகணை சொல்றோம்ல, நான் இங்க இருந்து போட்டேன்னா விதிர வீடு பத்தி ஏறிக்கேன், 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடுவாங்க. துச்சாதனை எந்திரிச்சான், நான் போறேன் நேரா, ஒரு மிதி கதவு பிளக்கும், 2 பேரையும் 2 கையில கொண்டு விட்டு வந்துடுறேன். துரியோதனை என்ன செய்யறது தெரியாம முழிக்கிறான். சகுனி சிரிச்சான், ஏண்டா உங்களுக்கு உடம்புல பலம் இருக்க அளவுக்கு அறிவு இல்லையாடா? கொலை செய்யலாம்டா, பழி நம்ம மேல வரக்கூடாதா? எப்படி ஆள் பார்த்தீங்களா? சகுனி சொல்றான், கண்ணனை கொல்லணும், ஆனா பழி நம்ம மேல வந்துடக்கூடாது. நீ அம்பு விட்டேன்னு வச்சுக்கோ, அம்பை வச்சு கண்டுபிடிச்சு விடுவான் இது யார் அம்பு, கர்ண அம்புன்னு தெரிஞ்சு போகும். நீ நேர போனேன்னா துச்சாதன் தான் கொண்டான்னு சிசிடிவி கேமரா மாதிரி போட்டு கண்டுபிடிச்சு விடுவாங்க. அப்ப என்ன செய்யலாம், என்ன செய்யலான்னு உடனே சகுனி சொன்னா, அதுக்கு ஒரு வழி இருக்கு பாருங்க. அவன் என்னென்ன அழிவுக்கான யோசனையோ அவ்வளவு யோசிச்சு வச்சிருப்பான். நாளைக்கு வரட்டும், கண்ணனுக்கு ஒரு நாற்காலி போடுவோம். நாற்காலியா? எதுக்கு கேள்றா? நாற்காலிக்கு அடியில் ஒரு பள்ளம் தோண்டுவோம். பத்திரிகளா? அப்பவே பள்ளம் தோண்டிருக்காங்க நாற்காலிக்கு. நாற்காலிக்கு அடியில் பள்ளம் தோண்டுவோம், 40 பேரை நிக்க வைப்போம். இந்த நாற்காலியில வந்து அந்த கண்ணை உட்காரட்டும், அது அப்படியே நொறுங்கி உள்ள விழுகும். அந்த 40 பேரும் கண்ணனை குத்தி கொள்ளுவாங்க, நம்ம அப்படியே மூடிடுவோம். நாற்காலி தடிக்கு விழுந்து செத்தாருன்னு ஊர்ல பரப்பி விட்டுருவோம். உடனே கட்டி தழுவிட்டான் துரியோதனை, இதுக்கு தான் எங்க மாமா வேணுங்கிறது. இப்படி மாமன் கிடப்பானா? கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி இப்படிப்பட்ட மாமே. மறுநாள் எப்போதும் போல சூரியன் விடிஞ்சது. கண்ணன் சொல்லிட்டு போறதுக்காக கிளம்புறாரு, பரப்பிட்டாரு. விதுரன் வரல, நீ போ கண்ணன், நான் வரலன்ட்டார். கண்ணன் பரப்பிட்டார். துரியோதனை பார்த்தார். துரியோதனை வழக்கத்துக்கு மாறா எந்திரிச்சு நின்று கும்பிட்டான். கண்ணனுக்கு சந்தேகம். இப்ப நமக்கு தெரியும்ல, எப்பவும் வணக்கம் சொல்லாத வணக்கம் சொன்னா நமக்கு பயமா இருக்கும். நம்மகிட்ட கடன் கேட்க வந்தாலும் வந்துருவாங்க, என்னடா தேவி வணக்கம் சொல்றானே அப்படிங்கிற மாதிரி. என்னன்னு, கண்ணா இந்த நாற்காலியில வந்து உட்காரணும் அப்படின்னா. கண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன தாராளம், நாற்காலியை நோக்கி போனார். நாற்காலியில உட்கார்ந்தாருங்க. அந்த நாற்காலி முறியுது, உள்ள போகுது.
உள்ள போக 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 எப்படி குள்ள வடிவமாக வாமன வடிவமாக வந்த அந்த வாமனுடைய கைகளிலே மாபலியினுடைய அந்த தண்ணீர் பட்டவுடன் அந்த உருவம் வளர்ந்ததோ, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகையிலுகள பூங்குவிளை போதில் பொறிவண்டுகன் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சிறுத்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுங்கள் நீங்காத செல்வம் நிறைந்துமாங்க இல்லையா. திருப்பாவையில 3 இடத்துல ஓங்கி உலகளந்ததை சொல்லிட்டுப்பாங்க ஆண்டாள். 3 இடத்துல அம்பரம் ஊடெடுத்து ஓங்கி உலகளந்து, அதே போல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இன்னொரு இடத்துலயும் அதே மாதிரி அந்த 3 உலகளந்த விஷயத்தை பாடுவாங்க. இங்க கண்ணபுரம் எந்திரிக்கிறாருங்க. இதுல 11 பாட்டு அவர் எந்திரிக்கிற விஸ்வரூபத்தை காட்டுற பாட்டுங்க. இது முதல் 11 கவிகள் குலகம்னு போடுவாங்க. குலகம்னா ஐயாவுக்கு தெரியும் இலக்கணம். குலகம் பலபாட்டு ஒரு மொழி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த பாராகிராஃப் பூரா வர்ணனை ஒரே செய்தியை அப்படின்னு அர்த்தம். கடைக்கு போய் காப்பி குடிச்சா அப்படின்னு 10 பாட்டு பாடுவாங்க அந்த காலத்துல. அதுக்கு பேர் குலகம்னு பேரு. கண்ணபுரத்து நான் உள்ள போறாரு, எந்திருக்கிறாரு. இறைவன் எழிற்கதிர் மணிகள் அழுத்திய தவிசு நிறுத்தலுமே, இறைவன் எழிற்கதிர் மணிகள் அழுத்திய தவிசு நாற்காலி நிறநிறன கொடு நெடுவரையில் புகு நெடியவன் அப்பொழுதே மரள் எனத்தருகும் நிருபன் இயற்றிய விறகை மனத்துறட முடிக கணத்துற அடிக அதல் துற அப்படியே எந்திரிச்சு நின்னாருங்க. 11 பாட்டுல அந்த விஸ்வரூபம் சொல்லப்படுது. 3 இடத்துல நீங்க பாரதத்தில் இதை பார்க்கலாம். அர்ஜுனனுக்கு தான் யாருன்னு காட்டின ஒரு இடம். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விசையா மரணத்தின் தன்மை சொல்வேன், மானுடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், நீ விட்டு விட்டாலும் இவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள் பரித்ராணாய சாதுனாம் சொல்வார் இல்லையா. அப்ப விஸ்வரூபம் மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொல்பவன் கண்ணன், சொன்னவன் கண்ணன், ஒன்னும் கவலைப்படாது, நான் தான் எல்லாம். இன்னொரு இடத்துல எங்க காட்டினார் தெரியுங்களா? விஸ்வரூபம் இல்ல, மகாவிஷ்ணு அவதாரத்தை காட்டினார். யாருக்கு? கர்ணனுக்கு. அவன் ரத்தத்தை அள்ளி ஊத்துனாங்க கையில, அப்பத்தான் தான் யாருன்னு காட்டினாருங்க. இங்க எந்திரிச்சுன்னாரு. எல்லாரும் பயந்து காலில் விழுந்து கும்பிடுறான், அலறான். அப்ப திருதராசன் என்ன 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 நடக்குதுன்னு கேட்டானா. சஞ்சயன் சொல்லியிருக்கான், விஸ்வரூபம் எடுத்திருக்காரு கிருஷ்ண பரமாத்மா. அப்ப கண்ணனுடைய காதுபட ஒரு வார்த்தை கேட்டாடாங்க திருதராஷ்டிரன். ஒரு வினாடி என் கண்ணு பார்க்கறதுக்கு எனக்கு அருள் செய்ய, ஒரு வினாடி. கண்ணன் உடனே ஒரு வினாடி அவருக்கு என்ன பார்க்கறதுக்கான அருளை கொடுத்தாராம். அவன் கெட்டவன் தான், ஆனாலும் கூட இன்னைக்கு கண்ணொளி வழங்கும் திட்டம்லாம் சொல்றோம்ல, அன்னைக்கே செஞ்சாள் நம்மாளு. சேலை வழங்கும் விழா செஞ்சிருக்காரு, ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அதே போல அச்சய பாத்திரத்துல ஒரு பருக்கை எடுத்து சாப்பிட்டு அத்தனை பேருக்கு சாப்பாடு வயிறு நிறைய மாதிரி செஞ்சிருக்காரு. எல்லா அன்னதான திட்டமும் சரி, எல்லா திட்டங்களும் மகாபாரதத்துல இருக்கு. இப்ப ஒரு வினாடி அந்த கண்ணு வந்துட்டு போச்சாங்க. போதுங்கண்ணா போதும், நான் பார்த்துட்டேன். திருப்பி உருவத்தை சுருக்கினாரு. எல்லாரும் பயந்தான், துரியோதனை மட்டும் பயப்படல. அவன் சொன்னா, இதெல்லாம் வச்சுக்கோ, இந்த உருவத்தால் நான் பார்த்துருக்கேன்ட்டான் ஒரே வார்த்தையில். சரி, யுத்தம் உறுதி தானே? உறுதிதான், நான் பெறப்படுறேன், யுத்த களத்தில் சந்திப்போம் சொல்லிட்டு கிளம்புறாருங்க. போற போக்குல இனிமேத்தான் முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. போற போக்குல அஸ்வத்தாமனை அப்படி பார்த்தாரு ஒரு பார்வை. அஸ்வத்தாமன் யாரு தெரியுமா? யாரு? நானாத்தான் கேட்டுட்டு நானாத்தான் சொல்லணும். சொல்லுங்க, யாரோ சொல்றீங்களே. துரோணாச்சாரியருடைய ஒரே பையன். முதல்ல புட்டிப்பால் குடிச்சவன் வந்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பசும்பால் கிடைக்கல. இன்னைக்கு நீங்க ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி ஊத்துறீங்கல்ல, அதெல்லாம் அந்த முதல்ல சாப்பிட்டவன் வந்தான். அவங்க அப்பா துரோணாச்சாரி யார் தெரியுமா?
அவர் தான் முதல் டெஸ்ட் பேபி. ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாபாரதம் படிச்சீங்கன்னா தெரியும். இப்படி திரும்பி பார்த்தாரு யாரு, அஸ்வத்தாமனை. உடனே துரோணாச்சாரி தன் பையனை அப்படின்னாரு, போய் வழி அனுப்பிட்டு வா. கிருஷ்ணன் பின்னாடியே வந்தான். வந்தவன் இப்ப அந்த கருவறை சன்னதியில் தான் துரியோதனன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இங்க வாசல் கூடவே வந்த உடனே கிருஷ்ண பரமாத்மா வாசல்ல வந்து என்ன பண்ணார் தெரியுமா? தான் மோதிரத்தை நழுவு விட்டாருங்க. மோதிரம் கீழே விழுந்த உடனே அஸ்வத்தாம அந்த மோதிரத்தை எடுத்து கிருஷ்ணன் கையில கொடுத்தான். இப்படி வாங்கிட்டு ஆகாயத்துல பத்தியா சூரியன் கோட்டை கட்டி இருக்கு அப்படின்னாரு கிருஷ்ணன். ஆமா அப்படின்னு பார்த்தான். இது அங்க இருக்கக்கூடிய துரியோதனனுக்கும் துச்சாதனனுக்கும் சகுனிக்கும் தெரியுது என்ன பேசுறாங்கன்னு கேட்கல. ஆடியோ அவுட்டு. சகுனி சொன்னா என்ன நடக்கு தெரியுமா? இந்த கிருஷ்ணன் அஸ்வத்தாமன்ட்ட சத்தியம் வாங்குறான். கீழே இருந்து மண் எடுத்தானா, ஆகாசவாணி பூமாதேவி சத்தியமா போர்க்களத்தில் உனக்கு எதிராக போர் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறான். அவனை நம்பாத. இது அஸ்வத்தாமனுக்கு தெரியுமா? தெரியாது பாவம். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வேண்டிய ஆளு நமக்கு வேண்டாத ஆளோட போய் வணக்கம்னு சொல்லி பேசினா கூட நமக்கு பயமா இருக்கும். என்னத்தை சொல்லி தொலைஞ்சாலும் தெரியலையே யோசிப்போம். அஸ்வத்தாமனை மித்திரபேதம் செய்தல் இதுக்கு பேரு. மித்திரன்னா நண்பன், பேதம் பேதம்னா என்ன? சந்தேகப்பட வைத்தல். லேசா ஒரு சந்தேகம் வந்துட்டா போதும். 18 நாள் போர்ல ஒரு நாள் கூட தளபதி கிடையாதுங்க. சரி, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அஸ்வத்தாமனை மித்திரபேதம் பண்ணா என்ன லாபம்? இவ்வளவு பேர் இருக்க, பீஷ்மரை கூட்டு போயிருக்கலாம், துரோணரை கூட்டு போயிருக்கலாம், அஸ்வத்தாமனை கூட்டு போக காரணம் என்ன? இதுக்கு நீங்க ஒரு பாட்டு தெரிஞ்சுக்கணும். 9 ஆயிடுச்சு, சுருக்கமா முடிச்சிடலாம். கிருஷ்ணன் தூதுக்குள்ள போனதுனால இதாயிடுச்சு. இந்த முடிச்சிடறேன். ஒரு பாட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, போர் நிச்சயமாயிடுச்சு, 2 பக்கம் படைகள் நிக்குது. இப்ப துரியோதன பீஷ்மர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டானா. இது பின்னாடி நடக்க போறது, அது சொல்றேன். ஒரு கேள்வி கேட்டானா, தாத்தா இந்த 2 படையும் சேர்த்து யாரு அழிப்பா அப்படின்னு கேட்டிருக்கா. யாரால வெல்ல முடியும் 2 படையும் சேர்த்து? இந்த கேள்வியே மடத்தனமான கேள்வி. அவங்க எப்ப ஜெயிப்பாங்க, நம்ம எப்ப தோப்போம், அல்லது நம்ம எப்ப ஜெயிப்போம், அவங்க எப்ப தோப்பாங்க, அப்படித்தான் கேட்கணும். 2 பேரையும் சேர்த்து யாரால ஜெயிக்க முடியும்னு கேட்டான். அதுக்கு அவரு கவனமா ஒரு பாட்டு சொன்னார். யாரு? பீஷ்மர் சொன்னார். துரியோதனா, இந்த 2 பக்கத்து படை இருக்குல்ல, இதை முழுவதையும் நான் நினைச்சா ஒரு நாள்ல அழிப்பேன். ஒரு நாள் இருந்தா நான் அழிச்சிருவேன். உங்க வாத்தியார் துரோணர் இருக்கார்ல, அவர் நினைச்சா 3 நாள்ல அழிப்பாரு. யுத்தத்துக்கு வரல கர்ணன், 10 நாள் கழிச்சு தான் வர்றான். அவன் நினைச்சா 5 நாள்ல அழிப்பான். ஆனா அஸ்வத்தாமன் நினைச்சா 1 மணி நேரத்தில் அழிப்பான். சொன்ன உடனே, தாத்தா கைவிடுங்க தாத்தா, இந்த 4 பேர் நம்ம பக்கம் தான், நம்ம தான் ஜெயிக்க போறோம். நீங்க சொன்ன 1 நாள்ல ஜெயிக்கிறவரு, 3 நாள்ல ஜெயிக்கிறவரு, 5 நாள்ல ஜெயிக்கிறவரு, 1 மணி நேரத்தில் ஜெயிக்கிறவரு, எல்லாம் நம்ம பக்கம் தான், நமக்கு தான் வெற்றி. இருறா. நான் நினைச்சா 1 நாள், துரோணர் நினைச்சா 3 நாள், கர்ணன் நினைச்சா 5 நாள், அஸ்வத்தாமன் நினைச்சா 1 மணி நேரம். ஆனா இந்த ஆனா ரொம்ப ஆபத்தானது. எல்லா இடத்துலயும் ஆனா போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, சில பேர் ஆனாங்கிறாங்க, போடக்கூடாது. ஆனால் போடக்கூடாது, தேவையான தான் போடணும். இப்ப நான் என் நண்பரை அறிமுகப்படுத்துறேன். அவர் நல்லவர், வல்லவர், உத்தமர், இனியவர். ஆனால் என்ன அர்த்தம்? கெட்டவன் அர்த்தம். அவர் சொன்னாரு, நாங்கெல்லாம் சேர்ந்து 1 நாள்ல 3 நாள்ல எல்லாத்துலயும் அழிப்போம். அர்ஜுனன் நினைச்சா இந்த படம் மட்டுமில்லடா, இந்த உலகத்தையும் 7 உலகத்தையும் ஒரு நொடிக்குள் வென்று விடுவான். அவன் தான் அர்ஜுனன். டொம்முன்னு விழுந்துட்டான் துரியோதனன். ஒரு பகலில் யான் மடைவன்,
முப்பகலிலே மலைவன் உபநிடத விற்கை முடியும். வருபகல் ஓர் 5 மலைவன் பரிதிமைந்தன் முனிமைந்தன் ஒரு நாளிகையில் மலையும் பொறுபடை இடங்களும் புவியும் புரந்தரன் இருந்த உலகம் ஒரு கணத்திடை வெல்லும் வில்விசேன் என்றனன் அரோன்னு சொன்ன உடனே இந்த லிஸ்ட்ல வரக்கூடிய அஸ்வத்தாமன் போருக்கு வரக்கூடாதுன்னாங்க அவனை மித்திரபேதம் பண்ணாரு. இந்த பாட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம பின்னாடி முன்னாடி போயிட்டு வரணும். சரி, அஸ்வத்தாமனை முடிச்சாச்சு வேலையை. அடுத்து எங்க போனாருங்களா? கர்ணனை பார்த்தாரு. கர்ணா இங்க வா. கிருஷ்ணன் போய், நீ யார் தெரியுமா? இந்த பாரு கிருஷ்ணா, ஓ வேலையில என்கிட்ட வச்சுக்கிறாரு. நீ எல்லா வேலையும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் கட்சி மாற மாட்டேன், போயிட்டு வந்துட்டான். சரி, நீ வேணாம், நம்ம வேலையை காட்டுவோம். நேர குந்திட்டு போனாரு. யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அத்தை வணக்கம், வா. ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னப்பா என்ன? ஒன்றும் இல்லை, யுத்தம் வரப்போகுது, என்ன செய்யலாம்? என் பிள்ளைகளை காப்பாத்து. சரி, காப்பாத்துறேன். நீ எனக்கு ஒரு இது தரணுமே. என்ன? உன் கல்யாணத்துக்கு முந்தைய ஒரு பிள்ளை பிறந்தாலும் ஒருத்தன், அது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. அவனை போய் கூட்டிட்டு வந்து பாண்டவர் பக்கம் விடு, யுத்தத்தை நிப்பாட்டலாம். அது எப்படி கிருஷ்ணா நடக்கும்? சரி, அப்போ ஒன்று செய், 2 வரம் வாங்கிட்டு வா அவன்கிட்ட போய். இந்த 2 வரத்தை அவன் கொடுத்துட்டான்னா வந்துரு, யுத்தத்தை பார்த்துக்கிடுவான். இந்த அம்மா போச்சு, நான் தான் உங்க அம்மான்னு சொல்லிச்சு. அவன் நம்பலை, சேலையை எடுத்து மேலே பொத்துச்சு. அப்புறம் நம்பிட்டான். ஏன்னா மற்றவங்க பொத்துனா எரிஞ்சு போயிடுவாங்க. இப்போ எனக்கு 2 வரம் வேணும்னு இந்த அம்மா கேடுச்சு. இந்த 2 வரம் தான் ஆபத்தானது. ராமாயணத்தில் 2 வரம், இதில் 2 வரம். என்ன வரம்? நீ வச்சிருக்கக்கூடிய நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஒரு தடவைக்கு மேலே போடக்கூடாது. போட மாட்டேம்மா, போடவே மாட்டேன். பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர மற்றவர்கள் மீது அம்பையக்கூடாது. செய்ய மாட்டேம்மா, செய்யவே மாட்டேன். பதிலுக்கு அவன் 2 வரம் கேட்டான். எனக்கு 2 வரம் தருவியா? இந்த அம்மா பயந்து போச்சு. ஏன்னா இது கிருஷ்ணன் சொல்லாத விஷயம். நம்ம சொல்லுவோம்ல, சிலபஸ்ல இல்லாத பாடம்னு. என்ன வேணும்? சாகிற வரைக்கும் யுத்தத்தில் என் மகன் கர்ணன்ற விஷயத்தை நீ வெளியே சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, நான் ஒருவேளை இறந்தேன்னா என்னை மடியில் போட்டு அழுகணும். புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாகாடு இறந்து கோட்டக்க துடை தும்பார் திருவள்ளுவர். சரி, அதே போல அந்த வரத்தை வாங்கிட்டு நம்ம வந்து கிருஷ்ணன்ட்ட சொல்லிச்சு. அவன் ஒரு தடவைக்கு மேலே போட மாட்டான் அம்ப. வந்த வேலை எல்லாமே முடிஞ்சதுங்க. அதாவது விதரனுடைய வில்லை முறித்து அஸ்வத்தாமனை மித்திரபேதம் செய்து குந்தியின் மூலமாக கர்ணனிடத்தில் வரம் வாங்கி எல்லாவற்றையும் தீர்மானித்து கிருஷ்ண பரமாத்மா தூதுவனாக நடந்து யுத்தத்துக்கு நாள் குறித்து விட்டு புறப்படுகின்றார். நாமும் புறப்படுகின்ற வேளை வந்துவிட்டது. இந்த நேரத்தில் தூது வெற்றிகரமாக நடந்தது என்பதோடு மட்டுமில்லை, யுத்தகலத்திலே நின்று அந்த யுத்தத்தை நல்லவர்களுக்காக போராடி பாண்டவர்களை ஜெயிக்க வைத்து தீயவர்களை அழித்து நாட்டுக்கு நலம் விளைத்த செய்தியை பாரத கதை சொல்லும். அதனை தொடர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி இத்தனை நேரம் இதுவரை அமைதியாக இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி உங்களுடைய பொன்னார் திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இந்த சருக்கம் தொடங்குகிற போதே நான் பேர் படைத்த விசையனுடன் உண்மை நெடும் பிறவியிலே பிரியானாகி சீர்படைத்த கேண்மையினால் தேர்தலுக்கு சென்ற செங்கன் மாலை பார்படைத்த சுயோதனருக்கு படையடன் அமரிலென பணித்த கோவை கார் படைத்த நிறுத்தானை கைதழுவார் பிறவாளி கரைகண்டார் என்று கண்ணன் திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.